திரு ஐசக் திருமதி அருளம்மா ஐசக் அவர்களின் மகனாக குழந்தை என்ற ஐக்கிய தாசன் 10/6/1944 ராஜபாளையம் நக்கனேரி என்ற குக்கிராமத்தில் ஒரு ஆர்சி குடும்பத்தில் பிறந்தவர்தான் ஐக்கியதாசன் அவர்கள். இவருடன் 3 சகோதரிகளும் 2 சகோதரர்களுடன் 6வது மகனாக பிறந்தார். பள்ளி பருவத்தில் 5ஆம் வகுப்பு முடித்த பின் 6ஆம் வகுப்பு படிப்பதற்கு போதிய வசதியில்லாத காரணத்தால் தனது வீட்டு மாடுகளை மேய்த்து வந்தார் ஐக்கியதாசன் அவர்கள். அந்த தருணத்தில் பள்ளியின் அந்த வருடத்திற்கான அரசின் உதவித்தொகை பெண்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்ட நிலையில் அதில் அவர் பெயர் குழந்தை என்று இருந்தபடியால் பெண் பிள்ளை என நினைத்து இவர் பெயருக்கும் உதவித்தொகை வழங்கப்பட்டது. இந்த விவரங்களை ஆசிரியர் ஒருவர் மூலம் அறிந்து தனது பள்ளி படிப்பையும் தொடர்ந்து படித்தார். தனது BA கல்லூரி படிப்பை விருதுநகர் மாவட்டத்தில் படித்து வந்த அந்த தருணத்தில் தாயின் உடல்நலம் கருதி பகுதி நேர வேலையாக 75 ரூபாய் வருமானத்தில் தனது தாயையும் கவனித்துக் கொண்டு வந்தார். கல்லூரியில் படிக்கும் போதே CPM ஆலயத்தில் சிறுவர் ஊழியம் செய்து வந்தார். பின்பு வேலை தேடி ஒரு சிறு பெட்டியுடன் வேதத்தை சுமந்து சென்னைக்கு வந்து நண்பர்களுடன் சேர்ந்து மாத வாடகை கொடுத்து வீடு ஒன்றை எடுத்து அதில் தங்கி வந்தார். பெர்னாண்டஸ் என்ற ஒரு மிஷனரியிடம் ரூபாய் 90க்கு மாத சம்பளத்தில் வேலை செய்து அங்கு நடைபெறும் ஜெபத்தில் கலந்து கொண்டு மிகவும் பக்தி வைராக்கியத்தோடு அவர் இருந்தபடியினால் அந்த வேலையிலும் அவரால் நிலைக்க முடியவில்லை. வேலை இல்லாததால் மெஸ்ஸுக்கான பணம் கூட கட்ட முடியாத நிலையில் இவரோடு கூட தங்கியிருந்த ஹைகோர்ட்டில் வேலை செய்த நண்பன் ஒருவன், நீ இயேசுவை ரொம்ப நம்பிட்ட, கரிக்கட்டையாதான் போகிறாய் என்று அந்த நண்பன் சொன்னதின் நிமித்தம் மனம் நொந்து காலை 9 மணி முதல் மாலை வரை கர்த்தருடைய சமூகத்தில் கண்ணீர் விட்டு மன்றாடி ஜெபித்துக் கொண்டிருந்த வேளையில் ஜெபத்தில் அவருக்கு ஒரு தரிசனம் கிடைக்கப்பட்டது. அந்த தரிசனம் என்னவென்றால், ஒரு பெரிய தனியார் கம்பெனியில் வேலை செய்வது போல அது இருந்தது. இதற்கிடையில் மாத வாடகை கட்ட முடியாததாலும் அந்த நண்பன் இயேசுவை முன்னிட்டு தன்னை இழிவாக பேசியதாலும் விடுதியில் தங்காமல் 2 நாட்களாக புரசைவாக்கம் பகுதியில் ஒரு பார்க்கில் தங்கி வந்தார். இந்நிலையில்தான் முன் தங்கியிருந்த விடுதிக்கு இவர் பெயரில் தபால் ஒன்று வந்துள்ளது. அந்த தபாலில் தான் தரிசனத்தில் கண்ட அந்த பெரிய தனியார் கம்பெனியில் வேலை கிடைத்ததற்காக குறிப்பிடப்பட்டிருந்தது. மறுநாள் காலை 9 மணிக்கு இன்டர்வியூவுக்கு போனதும் அவருக்கு முன்பே 500 பேர் அமர்ந்திருந்தனர். 150 பேர் வேலை கொடுக்கும் நிலையில் 3வது ஆளாக அந்த கம்பெனியில் அப்பாயின்மெண்ட் லெட்டருடன் வேலையும் கிடைத்தது. தேவனுக்கு நன்றி கூறி அந்த வேலையில் சேர்ந்து முதல் மாத சம்பளம் இவரை துக்கப்படுத்தி பேசின அவரது நண்பனை விட 3 மடங்கு அதிகம் பெற்றார். அவரது சம்பள பணத்தில் ஏழை எளிய ஊழியர்களுக்கு காணிக்கை கொடுத்து அவர்களையும் கனப்படுத்தி வந்தார். அந்த ஊழியர்களில் ஒருவரான SR தாமஸ் ஐயா, தாசன் ஐயா தேவன் மீது கொண்ட ஆர்வத்தை கண்டு, உன்னை நான் வேறொரு மூத்த ஊழியரிடம் அறிமுகம் செய்து வைக்கிறேன் என்று சொல்லி ஐக்கியதாசன் ஐயாவை பம்மல் ஜேம்ஸ் ஐயாவிடம் 14/10/1969 அன்று மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் வைத்து அறிமுகம் செய்து வைத்தார். இந்நிலையில் 14/10/1969 ஜேம்ஸ் ஐயா தாசன் ஐயாவை பார்த்து, என் 7வது மகள் சூலமித்தி ஜேம்ஸை உனக்கு திருமணம் செய்து வைக்க ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு சம்மதமா என்று கேட்டார். எதிர்பாராத இந்த கேள்வி தாஸ் ஐயாவுக்கு ஒரு திகைப்பை ஏற்படுத்தினதினாலே, எனக்கு 2 நாள் அவகாசம் தேவை என்று ஐக்கியதாசன் ஐயா கூறினார். அதற்கு ஜேம்ஸ் ஐயா, ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு உடனே கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி திருமண உடை எடுக்க பணம் கொடுத்தார். 15/10/1969 சத்தியத்தை குறித்து தெளிவான விசுவாசத்தின்படி பல வேத வசனத்தின் அடிப்படையில் சத்தியத்தை அறிந்து கொண்டு கீழ்ப்படிந்து அப்போஸ்தலர் நடபடிகள் 2:38 படி தன்னை பரிசுத்த ஆவியின் வழி நடத்துதலின்படி ஜான்சன் ஜேம்ஸ் ஐயா மூலமாக சென்னையில் வங்காள விரிகுடா கடலில் ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டார். இதன் பிறகு 16/10/1969 அதிகாலை 7 மணி முதல் 9 மணிக்குள்ளாக திருமணமும் நடந்து முடிந்தது. முதல் மகன் பிறக்கும் வரை ஊழியமானது மாலை ஜெபம், உபவாச ஜெபம், இப்படியாய் பம்மல் ஜேம்ஸ் ஐயாவுடன் தன்னை ஊழிய பாதையில் ஈடுபடுத்திக் கொண்டார்.
ஆகஸ்ட் 24, 1970 வருடம் மகன் பிறந்து ஆகஸ்ட் 29 தேதி மருத்துவமனையிலிருந்து மனைவியையும் குழந்தையையும் வீட்டுக்கு அழைத்து வந்தார். மனைவி பிள்ளையின் தேவைகளை சந்திக்க இயலாத தருணத்தில் சுற்றத்தாரின் ஏளன பேச்சுக்கும் ஆளானார். நிந்தனைகளை தாங்க முடியாமல் தேவனிடம் முறையிட்டார். இதனை பம்மல் ஜேம்ஸ் ஐயா தாசன் ஐயா அவர்களின் மனவருத்தத்தை ஆவியில் அறிந்து தாசன் ஐயா காலணிகளை ஜேம்ஸ் ஐயா அணிந்து கொண்டார். அவ்வண்ணமே ஐக்கிய தாசன் ஐயா யாரிடமும் சொல்லாமல் ஜேம்ஸ் ஐயாவின் காலணிகளை அணிந்து கொண்டு ஒரு சைக்கிளிலேயே சென்று விட்டார். சோர்வடைந்த காரணத்தால் திண்டிவனத்தில் ஒரு கடையில் தண்ணீர் அருந்தும் போது ஒரு ஊழியர் இவரை விசாரித்தார். அந்த ஊழியரிடம் தான் சென்னையிலிருந்து 100 கிராமம் சுற்றி ஊழியம் செய்ய போவதாக சொன்னார். உடனே அந்த ஊழியர் அந்த 100 கிராமத்தை நானே இங்கு அறிமுகம் செய்கிறேன் என்று சொல்லி ஒரு பெரியவரை ஐக்கியதாசன் ஐயாவோடு கூட துணைக்கு சைக்கிளில் செல்வதற்கு அனுப்பினார். 4 மாதம் கிராமம் தோறும் சுற்றி ஊழியம் செய்து வந்த நிலையில் வீட்டிற்கு போக மனமில்லாமல் குடும்ப பார சூழ்நிலையில் இதையே நினைத்துக் கொண்டு சுவிசேஷ ஊழியத்தை தொடர்ந்து செய்கின்ற நிலையில் டிசம்பர் 23 தேதி 1970 வருடத்தில் எட்வின் வாத்தியார் தம்பதியர்கள் தங்கள் தரிசனத்தில் அவரை குறித்து, கர்த்தர் உங்களை ஊழியத்திற்கு அழைத்தார், நானும் என் மனைவியும் ஒரே சொப்பனத்தை கண்டோம். அதாவது நீங்கள் மனம் வெறுத்து ஊழியத்தை விட்டு விலகப் போகிறதாக நாங்கள் தேவனால் அறிந்து கொண்டோம். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், கர்த்தர் ஊழியத்திற்கு அழைக்கிறார் என்று சொன்னதும் தேவனின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சென்னை திரும்பினார் தாசன் ஐயா. தரிசனத்தை கண்டு சொன்னது நிமித்தம் ஆண்டவரின் அறிவுறுத்துதலின்படியும் மறுபடியும் 1970 வருடம் 24 தேதி டிசம்பர் மாதம் அன்று மனைவியையும் குழந்தையையும் காண வந்தார். அதன் பிறகு பம்மல் ஜேம்ஸ் ஐயாவுடன் இணைந்து அநேக கிராமங்களில் சுவிசேஷ ஊழியம், விசேஷ கூட்டங்கள் என்று ஊழியத்தில் தன்னையும் வல்லமையால் ஈடுபடுத்திக் கொண்டார். ஆனாலும் இவர் விசுவாச ஊழியத்தை செய்ததால் வீட்டில் வறுமை, பசி, கஷ்டம் இப்படியாக வாழ்க்கை நகர்ந்ததால் தெய்வ சித்தத்தை அறிவதற்காக பம்மல் ஜேம்ஸ் ஐயாவின் அறிவுறுத்துதலாலும் 7 நாட்கள் ஊழியர்களோடு ஒன்று கூடி புசியாமலும் நீர் குடியாமலும் உபவாசம் இருந்தனர். பம்மல் ஐயா தலைமையில் மிக ஊக்கமாய் ஜபித்துக் கொண்டிருந்த வேளையில் 7வது நாளில் 7 வாலிப பிள்ளைகள் பன்னீர்தாஸ் அண்ட் கோ அலுவலகத்தில் இருந்து வியாபாரம் செய்ய உள்ளே வந்தனர். அவர்களிடம் இயேசுவை பற்றி கூறி சத்தியத்தை சொன்னார்கள். அதில் ஒரு சகோதரன் கிட்டத்தட்ட தாசன் ஐயா வயதை உடையவராக இருந்தார். அவர் அடுத்த நாள் திரும்பவும் வந்து எனக்கு இயேசுவை இன்னும் அதிகமாக கூறுங்கள் என்று கேட்டு முடிவில் அப்போஸ்தலர் நடபடிகள் 2:38 படி ஞான ஸ்நானம் கொடுத்து மதுரையில் பைபிள் கல்லூரியில் அவர் படிப்பதற்கான ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு வந்தார். அந்த சகோதரனுக்கோ மதுரை பாஷை புரியாததா 3 நாளில் திரும்பியும் வந்துவிட்டார். பம்மல் ஐயா மூலம் மறுபடியும் ஞான ஸ்நானம் பெற்று ஊழியத்தில் பயிற்சி அளிக்க 4 வருடங்கள் ஆனது. அதோடு மேல் நெடுங்கல் கிராமத்தில் ஊழியம் செய்ய ஜேம்ஸ் சந்தோஷத்தை அழைத்துக் கொண்டு சைக்கிளில் சென்று அநேக கிராமங்களில் சுவிசேஷத்தை அறிவித்து அந்த சகோதரருக்கு ஊழிய பயிற்சியும் கொடுத்து வந்தார். அது நிமித்தம் மேல் நெடுங்கல் கிராமத்தில் பெரிய சபையை உருவாக்கினார். அநேக வாலிப பிள்ளைகளை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தினார். அந்த வாலிப பிள்ளைகள் அனைவரும் ஊழியராய், ஆண்டவரால் அங்கீகரிக்கப்பட்டவர்களாய், ஜெப வீரர்களாய் வளர்ந்தார்கள். ஜேம்ஸ் சந்தோஷத்தை அந்த சபைக்கு ஊழியராய் ஏற்படுத்தி அந்த சகோதரனுக்கு திருமணத்தையும் செய்து முடித்துவிட்டு வந்தார். அக்காலகட்டத்தில் ஒரு நாள் பம்மல் ஐயாவும் தாசன் ஐயாவும் நடந்து செல்லும் போது ஜேம்ஸ் ஐயா சட்டென திரும்பி தாசன் ஐயாவை பார்த்து கார் டிரைவிங் படி என்றார். அதற்கு தாசன் ஐயா, சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லை, அது எப்படி கார் டிரைவிங் படிக்க முடியும்? இயேசுநாதர் கொடுத்தா நான் படிக்கிறேன். ஊழியர் சொன்ன வார்த்தையை மனதில் வைத்துக் கொண்டு தினமும் பல்லாவரம் மலையில் அதிகாலை சென்று அழுது கண்ணீர் விட்டு ஜெபித்து விட்டு மாலை 6 மணிக்கு மேல் வீடு திரும்புவார். இந்த நிலையில் 1970 வருடம் மலையிலே மாலை ஜெபத்திற்கு செல்லும் போது இப்பொழுது இருக்கிற இந்த இல்லத்தை காட்டி இந்த இடத்தை உனக்கு தருவேன் என்று ஐக்கியதாசன் ஐயா அவர்களுடைய காதில் 3 முறை தேவனுடைய சத்தத்தை கேட்டார். அவனமே 1973 வருடம், அதாவது 3 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த இடத்தை விலைக்கு வாங்க தேவன் கிருபை செய்தார். மலையிலே வழக்கமாக சென்று கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு நாள் சூனியக்கட்டினால் பாதிக்கப்பட்ட கெஸ்டர் என்ற மனிதர் இவர் அழுது ஜெபிப்பதைக் கண்டு அருகில் சென்று தன்னுடைய நிலைமையை சொன்னார்.
அதற்கு தாசனையா, நீங்கள் ஒரு வாரம் என்னோடு மலை ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்கள் என்றார். ஒரு வாரம் சென்ற பின்பு சூனியக்கட்டில் இருந்து அவர் விடுவிக்கப்பட்டார். அடுத்த நாள் புதிய மனிதனாய் வரும்போது ஒரு கவரை கொடுத்து தாசனையாவிடம் ஜெபம் செய்து கொண்டார். வீட்டுக்கு வந்து பார்த்ததும் அந்த கவரில் 3000 ரூபாய் இருந்தது. அந்த பணத்தில் கார் ஓட்டுவதற்கான பயிற்சியையும் பெற்றுக் கொண்டார். 1973 ஆண்டில் அமெரிக்காவில் அகஸ்டா ஜார்ஜா என்ற இடத்தில் டேவிட் பிரிங்மேன் என்ற மிஷனரி ஊழியர் தாசனையாவை தன் தரிசனத்தில் ஊழியம் செய்வதைக் கண்டு பம்மல் என்ற விலாசத்திற்கு கடிதம் எழுதினார். சிறு சிறு ஊழிய உதவிகளையும் செய்து வந்தார். ஒரு நாள் கடிதத்தில், தாசன், உனக்கு கார் வாங்கி தரும்படி கர்த்தர் சொல்லுகிறார். அதே கடிதத்தில் கார் வாங்க தேவையான பணத்தையும் அனுப்பி இருந்தார். அந்த பணத்தில் ஜேம்ஸ் ஐயாவும் தாசனையாவும் கார் வாங்க அனுப்பிய பணத்தில் கார் வாங்கி ஊழியம் செய்தார். அந்த காரில் கிராமங்கள் தோறும் டிராக்ஸ் ப்ரொஜெக்டர் மூலம் தங்களது ஊழியத்தை செய்தனர். 1976 ஆண்டு வரை காரிலேயே ஊழியம் செய்து வந்தார்கள். அதன் பின்பு தரப்பாக்கத்தில் ஸ்தாபன சபை மூலம் சபை ஒன்று நிறுவினார். 3 சைக்கிள் வாங்கினார். அந்த சைக்கிள் ஊழியத்தில் ஒரு சமயம் தாசனையாவின் 3 நாள் ஊழியத்தில் ஆகாரம் இல்லாமல் மயக்க நிலையில் இருக்கும் போது அந்த ஊர் தலைவர் மல்லப்ப கவுண்டர் வந்து, உங்களுக்கு ஆகாரம் கொடுக்க சொல்லி ஒரு சத்தம் கேட்கிறது. 3 முறை சொன்ன, உங்கள் கடவுள் வெள்ளையா கருப்பா என்று எனக்கு தெரியாது, ஆனால் நான் அந்த கர்த்தருக்கு பயப்படுகிறேன், உங்களுக்காக ஆகாரம் கொண்டு வந்திருக்கிறேன், வாங்க சாப்பிடலாம் என்று சொல்லி ஆகாரம் கொடுத்து அவர்களை வழி அனுப்பி வைத்தார். ஆதலால் அவர்கள் எல்லா ஊழியத்திலும் தேவனுடைய அன்பை ருசி பார்த்தார்கள். 1980 ஆரம்பித்து 2021 வரை பள்ளிக்கூடம் ஒன்றை நிறுவி ஊழியத்தையும் செய்தார். ஊழிய நாட்களில் ஒவ்வொரு மாதமும் 7 நாட்கள் குழுவாக கிராமங்கள் தோறும் ஊழியம் செய்தார். சபை பாகுபாடற்ற விசுவாச கிராம ஊழியம், சுவிசேஷ ஊழியம் குழுவாக செய்தார். விசேஷமாக அவர் செய்த கிராம ஊழியத்தில் அதிக மக்கள் ஞான ஸ்நானம் எடுத்தார்கள். அங்கு சபையையும் கட்டினார். திண்டிவனம், சிறுதாமூர், கள்ளக்குறிச்சி, அசக்களத்தூர், பெருமுளா, கண்ணகி நகர், கே நகர், பெரியார் நகர், சதானந்தபுரம் போன்ற இடங்களில் சபையை நிறுவி ஊழியம் செய்தார். இந்த ஊழியங்களை உண்மையாய், நேர்மையாய், சுயாதீன பிரமாணங்களின்படி நடந்து கொண்டார். அவர் அடிக்கடி சொல்லும் வார்த்தை, உன் மனசாட்சி உன்னை குற்றப்படுத்தாமல் இருப்பதே உன் நியாய பிரமாணம் என்று சொல்லுவார். யாக்கோபு 1:25. அன்பிற்குரியவர்களே, இந்த வழியில் நாமும் நடந்தார் அவரை வழிநடத்தின தேவன் நம்மேலும் கண்ணை வைத்து நம்மையும் நடத்துவார். ஆமேன். இவ்விதமாக கர்த்தரால் தேவ ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டு கர்த்தருடைய ஊழியத்தை செய்த அப்போஸ்தலர் ரெவரண்ட் டாக்டர் ஐ.கே. தாசன் அவர்கள் கடந்த 2024 வருடம் டிசம்பர் மாதம் 24 தேதி அன்று மாலை 4:35 மணியளவில் கர்த்தருக்குள் நித்திரையடைந்தார். அன்பான தேவ ஜனங்களே, சகோதரர் அவர்களின் மரண நாளை குறித்து நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான நிகழ்வு என்ன தெரியுமா? இதே நாளில்தான் 1970 வருடம் டிசம்பர் மாதம் 24 தேதியன்று ஊழிய அழைப்பை பெற்றார். அதே விதமாக அதே 24 தேதி, அதாவது 24/12/2024 வருடம் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார் என்பதை நினைக்கும் போது நாம் கர்த்தருக்கு எவ்வளவாய் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, தேவனுடைய மனுஷனாகிய அப்போஸ்தலன் பவுல் சொன்ன பிரகாரம், நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்ற தேவ வசனத்திற்கு ஏற்ப ஓட்டத்தை ஓடி முடித்து கர்த்தருக்குள் இளைப்பாறிக் கொண்டிருக்கிற தேவதாசன் ஐக்கிய தாசனுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அவர் விட்டு பிரிந்த அன்பு குடும்பத்தார், உறவுகள், பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள் யாவருக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.